ஸோ நீங்கள் கோல்டு ஃபிஷ் டேங்க் வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோ பக்கம் வாங்காதீங்க, உங்கள் கோல்டு ஃபிஷ் இறந்து போக கூட வாய்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு கோல்டு ஃபிஷ் பேருக்கு நீங்கள் 20 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் வைக்கணும். நீங்கள் எத்தனை கோல்டு ஃபிஷ் வாங்க போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு முதல் நாளே இந்த டேங்கை வாங்கி நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ செகண்ட் பாயிண்ட், கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் ப்ளஸ் ஏரேஷன் வர மாதிரி ஒரு நல்ல ஃபில்டர் வாங்கி போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அது பார்த்தோன்னே ஆங்கர் வாங்கிருக்கா ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல அக்வேரியம் லைட் வந்து வாங்கி மாட்டிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபீடிங் மெத்தட். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வாட்டி ஃபீட் பண்ணணும். அதுவும் எப்படின்னா, அதை நம்ம போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ ஃபீட் எடுக்குதோ அதுதான் அதோட அளவு. வாரத்துக்கு ஒரு நாள் மறந்தாமல் பாஸ்டிங் போட்டுருங்க. நெக்ஸ்ட், வாட்டர் சேஞ்ச் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணணும். அது எப்படின்னா, அடியிலேருந்து சஸ்டெயின் டியூப் போட்டு எடுக்கிறது பெஸ்ட். அடுத்தது டேங்க் கிளீன் பண்ணுறது. வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரியே மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி டேங்க் கிளீன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அக்வேரியம் ஃபிஷ்லாம் வாங்குறதே அழகுக்காக தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அக்வேரியம் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.